இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1,18,148 அப்படின்றத காட்டுது. எத்தனை காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 780. இதில் தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ரைட்டா? ஓகே, இன்றைக்கி இந்த என்ட்ரியில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை காலேஜஸ் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய வருது. எத்தனை இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்குள்ளே ஒரு காலேஜாக நம்ம பார்த்துடலாம். என்னென்ன காலேஜஸ்லாம் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் டீச்சிங் காலேஜஸ் என்ன டீச் பண்ணுறாங்க, எம்பிபிஎஸ் எந்த காலேஜஸ்லாம் டீச் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இப்போ எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 20ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் சாய்ஸ் ஃபில்லிங் 21லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் நீங்கள் 15% கோட்டாவில் எம்சிசியில் போயிட்டு நீங்கள் கவுன்சிலிங் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 780 காலேஜஸ்க்கும் ஆர்ஜிஆர் அகாடமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஹெல்ப் பண்ணி தரோம். இதுக்கு நீங்கள் பெய்டு சர்வீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8925824311 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. சரி, நம்ம ஒவ்வொரு காலேஜாக பார்த்துடலாமா என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்னை மெடிக்கல் காலேஜ். ஏன் ஃபஸ்ட்டு காலேஜ் அன்னை மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா இன்செப்ஷன் ஆஃப் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போது 2024 போன வருஷம் தான் இந்த காலேஜ் வந்ததுன்னா அப்படின்னா என்ன சார் அன்னை காலேஜ் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி கேள்விப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அட்மிஷன் போட்டு அந்த காலேஜில் சரியாக ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, என்எம்சி கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு அதில் வந்த சீட்ஸ் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து பசங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் கூட அந்த சீட்ஸை கொடுத்தாங்க. இப்போ திருப்பியும் அகைன் 2024 ஃபேமஸ் ஒரு இன்ஸ்டியூஷன் இதை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அது யார் ஃபேமஸ் இன்ஸ்டியூஷன் நிறைய பேருக்கு தெரியும், ராஜலக்ஷ்மி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். ரைட், அடுத்தது எடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் 2011 இருக்குங்க இந்த காலேஜ். ரைட்டா, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்குது. எவ்வளோ சீட்ஸு? 150 சீட்ஸு நம்மளுக்கு இருக்குது. ரைட்டா, சேலம் சுற்றி இருக்கக்கூடியவங்க ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அன்னபூர்ணா இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். தென் அருணை மெடிக்கல் காலேஜ், இதுவும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடியவங்க ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணணுன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக அருமையான பேஷண்ட் ஃப்ளோலாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அருணை மெடிக்கல் காலேஜ். இதில் பார்த்திங்கன்னா இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க 2021. இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 4th செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் கம்மிங் அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜ். இதில் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1965 நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ வருஷம் பழமையான ஒரு காலேஜ் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜே 1965 அப்போ எம்எம்சியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னா 100 சீட்டு தாங்க இருக்குது. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 1965 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 வருடமான இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 100 சீட்டு தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், அங்கே சீட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம், எவ்வளோ வசதிகள் இருக்குது. பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் 1000 பாப்புலேஷனுக்கு ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் 250 பேருக்கே ஒரு டாக்டர் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க. அதனால் சீட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. அதனால் பழைசாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் சீட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆனால் புதுசாக ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு இடம் கொடுப்பாங்களாம். ஒன்றுமே புரியல எங்களுக்கு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 35 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்எம்சியிலலாம் இருந்து. ஏன்? பணம் வாங்கிட்டு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் பணம் யார் கொடுப்பா? யாரும் கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. அதனால் இங்கெல்லாம் சீட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இதே ப்ரைவேட் காலேஜே மானாவாரியாக இஷ்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் போல இருக்குது. என்ன லாஸ்ட் இயர் கூட தமிழ்நாட்டில் 2 காலேஜ் வந்தது. அதெல்லாம் எப்படி வந்தது? ப்ரைவேட்டில்
ஆனால் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் சீட் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன நியாயமே எனக்கு புரியல. ரைட், அது நீங்கள் தான் சொல்லணும் பதில். செங்கல்பட்டு 100 சீட்டு தாங்க இருக்குது. தென் எம்பிபிஎஸ் அப்படின்னு எடுத்தோன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், வாப்பா 1965 பார்த்தோம் இல்லையா, அதுவே நம்ம பழசுன்னு பார்த்தா 1942. நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கம்மிங் அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. இது ட்ரஸ்ட்டு கீழே வந்து இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் இது வந்து ட்ரஸ்ட்டில் வருது. 1942 எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? 100 சீட்ஸ் தான். இந்த 100 சீட்ஸுமே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் 30 சீட்டு தமிழ்நாடு மாணவர்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 20 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பிளிட் அப். 30 வந்து டயசிஸ் வந்து கொடுப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய சீட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாஃப் கோட்டா, அப்புறம் ஓப்பன் கோட்டா அப்படின்னு நிறைய கோட்டாஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தான் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கம்மிங் அண்டர் கவர்மெண்ட் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே தான் வருது. இது கவர்மெண்ட் காலேஜ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1966. அப்பா, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண அடுத்த வருடம் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 1966. 200 சீட்டு இருக்குங்க. பரவாயில்ல இல்லை? 200 சீட்டு பரவாயில்ல, குட். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் தமிழ்நாட்டில் தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். அகைன் இட்ஸ் கம்மிங் அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. இதுவும் ட்ரஸ்ட்டு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. 2011 ஸ்டார்ட் பண்ண காலேஜாக இருக்குது. இன்றைக்கி நம்ம 2025 இருக்கும். கிட்டத்தட்ட 14 வருடங்கள் கழிச்சிச்சு. நிறைய பேட்சஸ் வந்து வெளியில் வந்துட்டுருக்கோம். 7-8 பேட்சஸ் வெளியில் வந்துச்சு. 250 சீட்ஸ் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர். திருச்சிக்கு பெரம்பலூருக்கும் போகிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் வந்து இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இன்ஸ்டிடியூஷனு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ். இது கவர்மெண்ட் கோட்டாவும் இதில் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, என்ஆர்ஐ சீட்ஸும் இதில் நம்ம எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், கேகே நகர், சென்னை. earlier known as ESI Medical College and PGIMSR, கேகே நகர், சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ். இது எந்த கீழே வருது? எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. இதுவும் கவர்மெண்ட் காலேஜ். 2013 ஸ்டார்ட் பண்ணது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் பழமையான காலேஜ். இப்போ நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்பீங்கல்ல, எதை வச்சு சார் நாங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, எத்தனை வருடங்கள் அந்த காலேஜ் பழமையாக இருக்குன்னு பேஸ் பண்ணி, அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? கவுன்சிலிங்கில் சீட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்கல்ல, இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுலாம் எங்களுக்கு தெரியல சார்னா, ஆர்ஜிஆர் அகாடமி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு, சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு, சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு, அலாட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, காலேஜுக்கு போகிறப்ப என்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ப்ராசஸ் வந்து ஆர்ஜிஆரோட பெய்டு சர்வீஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பரு 8925824311. இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ரைட், அடுத்த காலேஜ் லிஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் தர்மபுரி மெடிக்கல் காலேஜ். எடுத்ததுமே கவர்மெண்ட்னு அடிச்சா பாருங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. கவர்மெண்ட் காலேஜ் 2028 ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 17 வருடங்கள் ஆயிருக்கு. தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் 100 சீட்டு தான் இருக்கு. தென் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெருந்துறை, ஃபார்மர்லி என்னவா இருந்தது? ஐஆர்டி பெருந்துறை. இட்ஸ் ஏ செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டாக மாற்றிட்டாங்க. இட்ஸ் கம்மிங் அண்டர் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. 1992 பழமை வாய்ந்த காலேஜ். 100 சீட்டு வந்து இதில் இருக்குது. அதுக்கு அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டோம்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூர், புதுசாக ஸ்டார்ட் பண்ணுது 2021. இன்னும் ஒரு பேட்ச் கூட வெளியில் வரல. தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வந்து இது இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் 150 சீட்ஸ் வந்து இதில் இருக்குது. அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல், புதுசாக வந்த காலேஜ். தமிழ்நாடுல எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட்டில் வருது. 2021 ஸ்டார்ட் பண்ணது. 150 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர், தமிழ்நாடு.
இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வருது. கவர்மெண்ட் காலேஜ் 2016 ஸ்டார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட 9 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு காலேஜ். 100 சீட் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சி, தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. கவர்மெண்ட் காலேஜ் அகைன் இதுவும் வந்து புதுசாக வந்த 2021 ஒரு 11 காலேஜ் வந்ததில் இது ஒன்று. இதுலேயே 150 சீட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் சீட்டு தான் எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டு வாங்கி ஆகணும், எனக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் வேண்டாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவை நான் போகிறதுக்கு ரெடியாக இல்லை, நான் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் தயாராக இல்லை, பியூர் கவர்மெண்ட் தான் போகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமியோட நீட் 2026 ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அருமையாக வந்து போயிட்டு இருக்கு. ஸ்பெஷல் பேட்ச், ரெகுலர் ரிப்பீட்டர்ஸ் இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 869518 86953 இந்த நம்பரில் கால் பண்ணுங்க. ஸ்பெஷல் பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% சீட் கேரண்டி கொடுக்குறோம். கவர்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும், சீட்டு எடுத்து கொடுக்குற அளவுக்கு மார்க் வாங்க வைக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணக்கூடியும் அப்படின்ற ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபியூ சீட்ஸ் ஆர் அவைலபிள் அட் அவர் சென்னை அண்ணா நகர் பிரான்ச். ரைட்டா? இதுவே ஏலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். 15 ஆகஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 20 சீட்டு தான். ஆல்ரெடி நேற்று சொன்னோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் 15 சீட்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கால் பண்ணி சீட்டை புக் பண்ணுங்கள். 86951 86953. இந்த ஏலகிரி ப்ரோக்ராம் யாருக்கெல்லாம் சூட்டபிள் இருக்கும்? திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, வாணியம்பாடியில் இருக்கிறோம், வேலூரில் இருக்கிறோம், ஜோலார்பேட்டில் இருக்கிறோம், ஓசூரில் இருக்கிறோம், திருச்செங்கோடில் இருக்கிறோம், என்ன இந்த மாதிரி சுற்றி ஓசூரில் இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சும்மா ஜம்முன்னு ஏலகிரியில் வந்து அழகாக ஜம்முன்னு தங்கி படிக்கலாம். இட்ஸ் ஏ ரெசிடென்ஷியல் கேம்பஸ். ஓகே, ரைட். அடுத்த காலேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அகைன் கரூர். இது பழைய காலேஜ், 2019 ஸ்டார்ட் பண்ணுது. இதில் ஒரு பேட்ச் வந்துருச்சு வெளியில். 150 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு. தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரி, புதுசாக வந்த 11 காலேஜில் ஒன்று. கவர்மெண்ட் இட்ஸ் கமிங் அண்டர் கவர்மெண்ட் 2021 எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. 150 சீட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நியூ காலேஜ். இன்னும் பேட்ச் வந்து முடிச்சு வெளியில் வரல. 150 சீட்ஸ் அங்கே இருக்கு. தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எங்கே? நாமக்கல். அகைன் இட்ஸ் ஆல்சோ நியூ காலேஜ். தமிழ்நாடு நியூ காலேஜ்னா இப்போ இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணல, 4 வருஷம் ஆயிடுச்சு. 2021 நான் என்ன ப்ரீ ஃபைனல் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. பேட்ச் இப்போ வெளியில் வரப்போகுது. தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. 2021 ஸ்டார்ட் பண்ணி 100 சீட்ஸ் வந்து இருக்குது நாமக்கல். தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரார். ஓமந்தூராரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலேஜ். சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலாம் அங்கே நிறைய இருக்குது. 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் பழமை வாய்ந்த காலேஜ். 100 சீட்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. அகைன் கவர்மெண்ட் 2017 ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருடம் ஆயிடுச்சு? 8 வருடங்கள் ஆயிருக்கு. 3 பேட்ச் வந்து வெளியில் வந்திருக்கு. 150 சீட்ஸ் இருக்கு. அகைன் தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ராமநாதபுரம் புது காலேஜில் லிஸ்ட்டில் வருது. 11 காலேஜ் நியூவாக ஸ்டார்ட் பண்ணது 2021 அது ஒரு காலேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு. அகைன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தி நீல்கிரிஸ். அகைன் இதுவும் வந்து 2021 ஸ்டார்ட் பண்ண காலேஜ் ஒன்று. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் இருக்கு. இந்த காலேஜில் நல்லா குலுகுலுன்னு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இதமான ஒரு இதில் வந்து தட்பவெட்ப நிலையில் ஜம்முன்னு நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் நாங்கள் படிக்கணும் சார், கவர்மெண்ட்டில் தான் நாங்கள் படிக்கணும்னு தான் 2026 நீட் ரிப்பீட்டர் பேட்ச் ஆர்ஜிஆரில் அதுவும் ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று போட்டிருக்கோம். ஃபியூ சீட்ஸ் அவைலபிள் அட் சென்னை அண்ணா நகர் பிரான்ச். உங்களுடைய டாக்டர் ஆகிற கனவு அதுவும் வந்து கவர்மெண்ட்ல சேரணும் அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு. ஃபியூ சீட்ஸ் அவைலபிள். கால் பண்ணி இமீடியட்டாக 86951 86953 ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கலாம். உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட். ரைட்டா? சென்னையிலையா என்ன சார் ஃபியூ சீட்ஸ் தான் இருக்குது? நாங்களாம் வேலூர், வாணியம்பாடி, திருப்பூர், ஜோலார்பேட்டு பக்கத்தில் இருக்கோம் சார். எங்களுக்கு பக்கத்துலேயே எதனா சொல்லுங்கன்னா ஆமாம், ஏலகிரியில் ஹில் ஸ்டேஷனில் பீஸ் கார்டனில் நம்மளுடைய ப்ரோக்ராமு 20 ஸ்டூடெண்ட் பேட்ச்சு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமு 5 சீட்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 15 சீட்ஸ் இருக்குது. நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணோம். 5 சீட்ஸ் ஃபில் அப் ஆகிடுச்சு. உடனே இன்னும் 15 சீட்ஸ் இருக்குது. இமீடியட்டாக கால் பண்ணி அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. அடுத்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர்.
அகைன் இந்த திருவள்ளூரும் லாஸ்ட்டாக வந்த 11 காலேஜில் இதுவும் ஒரு காலேஜ். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 100 சீட்ஸ் இருக்குது. அருமையான வந்து பேஷண்ட் ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சென்னைக்கு அடுத்தது ஒருத்தங்க காலேஜை வந்து சாய்ஸில் வைக்கிறாங்க அப்படின்னா அது திருவள்ளூர் காலேஜாக தான் இருக்குது, நியூ காலேஜ் இருந்தால் கூட. அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அகைன் இந்த 11 காலேஜில் இதுவும் ஒன்று, 2021 வந்தது. 100 சீட்ஸ் இருக்குது. இந்த காலேஜ் சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக ஃபில் ஆகிடுது. ஏன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நல்ல பெஸ்ட்டு காலேஜஸ் எல்லாம் வந்து நிறைய செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு அவ்வளோ தூரத்தில் இருந்து பார்க்கணும், திருப்பூர் உடனே ஃபில் ஆகிடுது. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பக்கத்தில் திருப்பூரையும் எடுத்துடுறாங்க. தென் விருதுநகர் காலேஜில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லா கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் வந்து ஏசி கேம்பஸ். அப்படியா? கவர்மெண்ட் காலேஜ் ஏசி கேம்பஸு, இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. 100 சீட் இருக்குது. இதுவும் வந்து புது காலேஜில் ஒன்று. யாருன்னா நல்லா குழுன்னு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலேஜ் ஏசி கேம்பஸு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை, கொஞ்சம் பழமையான காலேஜ். ரொம்ப பழமைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பழமையான காலேஜ் சிவகங்கை. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் கீழே வருது. கவர்மெண்ட் காலேஜ், பியூர் கவர்மெண்ட்டு. 2012 ஸ்டார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருடங்கள் பழமை வாய்ந்தது. 100 சீட்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். எவ்வளோ சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் இருக்குது. இதுவும் வந்து கிட்டத்தட்ட 12 வருடங்கள் பழமை வாய்ந்த காலேஜாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மெடிக்கல் காலேஜ், ரொம்ப ஃபேமஸான காலேஜ். சிஎம்சிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மெடிக்கல் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ், தமிழ்நாடு. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்குள்ள வருது. இட்ஸ் எ பியூர் கவர்மெண்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா 20 வருடங்கள் பழமையான காலேஜ். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப இதெல்லாமே நீங்கள் மெயினாக பார்க்கணும், எத்தனை வருடங்கள் இந்த காலேஜ் இருந்திருக்கு. நம்ம பார்த்தோம்ல 1942, 1965, 1966, 1912 பார்த்தோமா? இல்லை, 2012, 2015, 2017 அப்படி தான் பார்த்தோம். அப்போ அந்த 3 காலேஜ் 4 காலேஜில் ரொம்ப பழமை வாய்ந்தது. ரைட்டா? அந்த மாதிரி காலேஜஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு சீட்ஸ் பண்ணலாம். அப்புறமா 20 வருட பழமை வாய்ந்த காலேஜ் வெள்ளூர், இதில் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம பசங்கள்லாம் இதில் நிறைய பேர் இருக்காங்க. தென் தமிழ்நாடுல அடுத்தது எடுத்தோம் அப்படின்னா விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ். அகைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் பழமையான ஒரு கல்லூரி. இதில் ஒரு 100 சீட் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ். என்ன பேர் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ கவர்மெண்ட் காலேஜ். எங்கே இருக்குது? சேலத்தில் இருக்குது. நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே. பழமையான காலேஜ், 1986. அப்பா, நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்பயும் அந்த காலேஜ் இவ்வளோ பழமையானது. 86, 96, 2006, அப்புறம் என்னாச்சு? இது ஒரு 20, கிட்டத்தட்ட 39 வருடங்கள் பழமையான காலேஜ். அப்போ நீங்கள் பார்த்துங்க, எங்கே சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? 39 வருடம் பழமையான காலேஜ். சேலத்தில் இருக்கீங்கன்னா டப்புன்னு தூக்கி போட்டுருணும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கும் பழமையான காலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜ், பட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. செல்ஃப் ஃபினான்ஸில் கவர்மெண்ட் சீட்டும் இதில் அலாட் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, என்ஆர்ஐ சீட்ஸும் இதில் அவைலபிள் இருக்குது. இது கிட்டத்தட்ட 2020 ஸ்டார்ட் பண்ண காலேஜ். எத்தனை வருடங்கள் ஆச்சு? ஒரு பேட்ச் இப்போ வெளியில் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்திருக்கு. 150 சீட்ஸு அவைலபிள் இருக்குது. ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஆசாரிப்பள்ளம். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் சொல்லக்கூடிய ஒரு காலேஜ் ஆசாரிப்பள்ளத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். 2003, கிட்டத்தட்ட 22 வருடங்கள் பழமையான ஒரு கல்லூரி. இட்ஸ் எ பியூர் கவர்மெண்ட் காலேஜ் கம்மிங் அண்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ரைட்டா? 150 சீட்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கேஏபி விஸ்வநாதன். என்ன ஏதோ விஸ்வநாதன் பேர் போட்டிருக்கு, விஐடி காலேஜ் அவருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கேஏபி விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். எங்கே இருக்குது? திருச்சி. ஒன் ஆஃப் த ஃபேமஸ். திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் தெரியக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்தது. கிட்டத்தட்ட 27 வருடங்கள் பழமையான ஒரு காலேஜ். 1998 நம்மளுக்கு 150 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பாருங்கள், புதுசாக வந்த இப்போ காலேஜெல்லாம் 250 சீட்டு இப்படிலாம் ப்ரைவேட் காலேஜில் வச்சுருக்காங்க. இவ்வளோ பழமை வாய்ந்த காலேஜ், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் அந்த சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150 சீட்டு 100 சீட்டுன்னு கவர்மெண்ட்டில் இருக்குது. ஏன் ஏற்றலை அப்படின்றத கொஸ்டின் மார்க்கு உங்ககிட்டே விட்டுற ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள்.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஆஃப் ரிசர்ச் எங்கே இருக்குது? கோயம்புத்தூர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கற்பகம் ஃபேக்கல்டி. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா கரெக்டாக வந்து வாங்குவாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ சீட்ஸ் இருக்குது. இட்ஸ் ட்ரஸ்ட்டு கீழே வந்து இது வந்து செயல்பட்டு இருக்கு. 2012 பார்த்தீங்களா, ஒரு பிரைவேட் காலேஜ் 2012 கிட்டத்தட்ட 13 வருடங்கள் பழமையான ஒரு காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் ஃபேக்கல்டி 150 சீட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இங்கே சென்னைக்கு பக்கத்திலேயே அப்படி மதுராந்தகத்தில் மெயின் ரோட்லேயே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இட்ஸ் ட்ரஸ்ட் கீழே செயல்படுது. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. 2009 அப்போ ஒரு பிரைவேட் காலேஜ் பாருங்க, 2009னா கிட்டத்தட்ட 16 வருடங்கள் பழமையான காலேஜ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே சார், நாங்கள் ஒரு சீட்டு ஃபில்அப் பண்ணோம் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸில், எப்படி சார் ஆர்டர் போறோம்னா ஜஸ்ட் see the number of years, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாருங்க, எவ்வளோ வருஷமா வந்து காலேஜ் இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கற்பக விநாயகா வந்து கிட்டத்தட்ட 16 வருடங்கள் பழமையான காலேஜ். 150 சீட்ஸ் வந்து இருக்கு. சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. வேணும்னா நீங்க அதை செல்ஃப் ஃபினான்ஸு, கவர்மெண்ட்டு, பிரைவேட்டு, என்ஆர்ஐ கோட்டா 3மே நீங்க அதில் எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேரை கேட்டால் கீழ்பாக் போறியா அப்படின்வாங்க. என்னன்னு கேட்டால் மெண்டல் காலேஜ்னுவாங்க. ரைட்டா? அந்த மாதிரி ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷனு. தீப்புண் காயங்களுக்கெல்லாம் அருமையான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இட்ஸ் ஒன்லி ஒன் காலேஜ். அதுவும் அகைன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். இந்த மாதிரி அருமையான இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1960. அதை சொல்ல நான் பிறகுறதுக்கு முன்னாடியே 60 அப்படின்னா கால்குலேட் பண்ணுங்களேன். 60 இப்போ ஒரு கிட்டத்தட்ட 65 வருடங்கள் பழமையான காலேஜ். அப்போ நீங்க பாருங்க, 1942 ஒரு காலேஜ் பார்த்தோமா, 1965 பார்த்தோமா, 1966 பார்த்தோமா, 1968. அப்போ நீங்க ஆர்டர் எப்படி பேஸ் பண்ணோம் பாருங்க. எவ்வளவு பழமையான காலேஜ், எவ்வளவு சீட்ஸ்? 150 சீட்ஸ் தாங்க இருக்கு. இதுல 150 சீட் தான் இருக்கு. பியூர் கவர்மெண்ட். ரைட்டா? இந்த மாதிரி கவர்மெண்ட் சீட்டு தான் நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க. கேஎம்சியில் தான் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2026 ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. 100% சீட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு அஷ்யூர்டு. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட். ஜாயின் பண்ணணுமா? 8695186953 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லயே நம்ம ஏற்கனவே ஒரு காலேஜ் சொன்னோம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் கோயம்புத்தூர் பிரைவேட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா KMCHங்க. இன்னைக்கு ஏற்கனவே ஒரு காலேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஒண்டர்ஃபுல்லா ரொம்ப வருஷமா இருக்கு. பட் அதையே அடிச்சுட்டு இன்னைக்கு KMCH வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து கேன்சர் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. கேன்சர் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்க. பேஷண்ட் ஃப்ளோ பார்க்கணுமே, நிற்கவே முடியாது. அங்கே போய் நீங்கள் நேராக போய் பாருங்க. அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் கஜகஜகன்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு KMCH. அகைன் இட்ஸ் ஏ பிரைவேட் காலேஜ். சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு முடிஞ்சதுமே அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு 2 காலேஜ் ஃபில்அப் பண்ணுறாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட். ரெண்டுமே எங்கே இருக்கு? கோயம்புத்தூரில் தான் இருக்கு. இந்த காலேஜ் இல்லை, இன்னொரு காலேஜ். இது ரெண்டுத்துலேயும் எதனா ஒன்று தான் செலக்ட் பண்ணுவாங்க செல்ஃப் ஃபினான்ஸ் போகணும் அப்படின்னா. அதுவும் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ சீட்ஸ்லாம் கிடைக்குமான்றதே தெரியாது. கிடுக்குன்னு ஃபில்அப் ஆகிடும். பிஹெச்ஜியும் இதுவும் ரெண்டுமே போட்டி போட்டுன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட்ல போயிட்டு இருக்காங்க. பிஹெச்ஜியோட இன்னைக்கு வந்து டாப்ல போற காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா KMCH. ஆனால் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வருஷம் தான் ஆகுது. 2019 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பேட்ச் தான் வெளியில வந்திருக்கு. 150 சீட்ஸ் வந்து இருக்கு. நீங்க பிரைவேட்ல போடணும் அப்படின்னா KMCH ஐ எம் ரெக்கமெண்டிங். நீங்க போடணும்னா போட்டுக்கலாம். யாருன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் எடுக்க போறேன் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டா எடுக்க போறேன்னா தாராளமாக நீங்க KMCH போடலாம். மாதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு? இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் கீழே இருக்குது. செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் அவங்க பெரிய குரூப்பு. டென்டல் காலேஜ் வச்சுருக்காங்க. MBBSக்கு மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் இருக்குது. தென் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு வச்சுன்னு ஒரு பெரிய குரூப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் வருது. 2011 கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்களாக இந்த கல்லூரி வந்து இயங்கிட்டு இருக்கு. எவ்வளோ சீட்ஸ் இருக்கு? 150 சீட்ஸ் வந்து இருக்கு. தென் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்
அப்போ தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மிக பழமை வாய்ந்த ஒரு காலேஜ் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா 1900 தான் நம்ம பார்த்தோம். பாருங்க 1835. அப்பாடி 1835 1935 கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு பக்கத்துல வரக்கூடிய என்ன ஒரு 10 வருஷத்துல 2035 அடுத்த 10 வருடங்கள்ல செகண்ட் சென்டினரி வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறாங்க. 200 வருடங்களை கடக்கக்கூடிய 190 வருடங்கள் கடந்திருக்கக்கூடிய ஒரு பழமையான காலேஜ். அப்பனா நம்ம எதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம்? தமிழ்நாட்டில் போய் ஒரு சீட்டு நான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னா என்ன காலேஜ் போகணும்னு சொல்லுவோம்? எது? எம்எம்சி தான். வேற என்ன சொல்லுவோம்? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் 250 சீட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து படிச்சுட்டு எந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னா எம்எம்சி அப்படின்னும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டாப் இன்ஸ்டியூஷனு த்ரூ அவுட் இந்தியாவில். நம்ம எய்ம்ஸ் ஜிப்மருக்கு அப்புறமா சீட்டு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எம்எம்சியும் ஒன்றா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாலெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில்லப் ஆகக்கூடிய ஒரு காலேஜாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிட்டத்தட்ட 190 வருடங்கள் பழமையான காலேஜ். என்னுடைய ஓட்டு அப்படின்னா இதுக்கு தான் ஃபஸ்ட்டு. ரைட்டா? நீங்கள் எது போடுறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்டில் கொடுங்க, யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி பெருமையான காலேஜஸ், இந்த மாதிரி பழமையான காலேஜ், இந்த மாதிரியான கவர்மெண்ட் சீட்டு வாங்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட எஸ்ஆர்பி பேட்ச்னு சொல்கிறோம். ரெகுலர் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 2026 கவர்மெண்ட் சீட்டுக்கு தான் அதனோட ஃபோக்கஸ். அந்த பேட்சில் 20 பேர் தான் இருப்பாங்க. காலையில் எழுந்தோன்னா நைட்டு வரைக்கும் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய கேம்பஸில் ஒரு 2-3 சீட்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஏலகிரியில் ஒரு 15 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. தேவைன்னா இம்மிடியேட்டாக 869518 8695 இந்த நம்பரில் கால் பண்ணி இம்மிடியேட்டாக நீங்கள் சீட்டை வந்து பிளாக் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மதுரை மெடிக்கல் காலேஜ். இதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மெடிக்கல் காலேஜ். கவர்மெண்ட்டில் வருது 1954. நம்ம எம்எம்சியை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ஒரு 100 வருடங்களுக்கு அப்படி தள்ளி தான் வந்திருக்கு. இருந்தாலும் கிட்டத்தட்ட 80 வருடமான பழமையான காலேஜ். இதுக்கும் என்னுடைய ஓட்டு இருக்கு. நீங்கள் எதனா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க, மதுரை சுட்டு வட்டாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா எந்த காலேஜ் சார் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எங்கே செலக்ட் பண்ணும்? திண்டுக்கல்ல இருந்தாலும் சரி, திருச்சிக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, இங்கே பக்கமாக இருந்தால் என்னன்னா என்னுடைய ஓட்டு வந்து மதுரை. நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. நான் வந்து ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ். இட்ஸ் அகைன் கவர்மெண்ட்டு 250 சீட் இருக்கு. பழமையான ஒரு கல்லூரியாக இருக்கு. அதுக்கப்புறமா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ட்ரஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வருது. 2008. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 வருடங்கள் வந்து 17 வருடங்களாக இந்த கல்லூரி வந்து செயல்பட்டு இருக்கு. ஒரு 150 சீட்ஸ் வந்து இருக்கு. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தாங்க வாங்குவாங்க. அங்கே எக்ஸ்ட்ரா ஃபீஸே வந்து வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியிலலாம் இருக்கீங்கல்ல, அவங்களுக்காக ஸ்காலர்ஷிப் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பியூர் ஸ்காலர்ஷிப் வந்து அங்கே வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அடிஷ்னல் ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டா நிறையவே போகாதுங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஆதிபராசக்தி காலேஜில் எங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. இப்போ தான் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிக்கு எஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் தாராளமாக ஆஃபர் பண்ண ஒரு காலேஜ். அடிஷ்னல் ஃபீஸே நிறைய வாங்காத ஒரு காலேஜ் அப்படின்னா ஆதிபராசக்தி. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். இன்கேஸ் நீங்கள் எஸ்எஃப் காலேஜில் நீங்கள் கோட்டாவில் எடுக்க போகிறீங்க, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி எனக்கு வந்து ஃபீஸ் இல்லைன்றாங்களேன்னா ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காலேஜ். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான காலேஜ். ஏன்னா 2008 இந்த காலேஜ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நந்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஈரோடு. இது வந்து புது காலேஜ். 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 வருடம் பழமையான காலேஜ். 150 சீட்ஸ் இருக்கு. ஈரோடு பக்கத்தில் யாருன்னா வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் எடுக்கணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் காலேஜ். நீங்கள் பார்த்துட்டோம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. இது வந்து ட்ரஸ்ட் கீழே செயல்படுது, அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே. அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபேமஸ் குரூப். தமிழ்நாட்டில் இந்த குரூப்பை தெரியாதவங்கள யாருமே இருக்க மாட்டாங்க. பனிமலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து ஃபேமஸ் காலேஜ்.
எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாஸ்பிட்டாலிட்டியை இவங்களை அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹாஸ்பிட்டாலிட்டி இவங்க கிட்ட இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பனிமலர் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாங்க மெடிக்கல் காலேஜ். இட்ஸ் அகைன் ட்ரஸ்ட் கீழே வந்து இயங்கிட்டு இருக்கு. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு. கிட்டத்தட்ட 150 சீட்ஸ் இருக்கு. ஒரு பேட்ச்சு இந்த வாட்டி வந்துடும். ஏன்னா 2020 5 வருடங்களை பூர்த்தி செய்த ஒரு கல்லூரியா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைவேட்ல இருக்கு. திஸ் ஆல்சோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். இன்கேஸ் நீங்க வந்து மைனாரிட்டி கோட்டாவா இருக்கீங்க, கிறிஸ்டியன் அப்படின்னா நீங்க சிஎம்சிக்கு அதுக்கப்புறமா இதுக்கும் மாதாவை போகலாம். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். மேனேஜ்மெண்ட் கோட்டா போறீங்க அப்படின்னா சென்னைக்கு அருகாமையில் இருக்கு. அழகா வந்து நல்ல ஃபெசிலிட்டி. உள்ள போய் பார்த்தோம்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஹாஸ்டல்லாம் தங்கணும்னா உள்ளே போயிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே போக மாட்டீங்க, அந்த அளவுக்கு அழகாக வச்சுருக்காங்க. ஹாஸ்டல்லாம் சூப்பராக இருக்குது, சாப்பாடெல்லாம் ஜம்முன்னு போடுவாங்க. ரைட்டா? இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் எடுக்கணும் அப்படின்னா செல்ஃப் ஃபினான்ஸில் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் போடணும் அப்படின்னா கூட யாருக்குன்னா மார்க் இருந்ததுன்னா இந்த காலேஜை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெக்கமெண்ட் பண்ணாத ஆளுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலேஜை இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலன்னா அவன் ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான காலேஜ் கவர்மெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போகாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த காலேஜுக்கு வந்து இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்றவங்க வந்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் என்ஆர்ஐ சீட்ஸ் லேப்ஸ்டே வராத ஒரு காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா காலேஜுக்குமே போட்டி தாங்க. நாட் ஓன்லி மெடிக்கல், ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தாலும் சீட்டு வாங்குறது கஷ்டம், இன்ஜினியரிங் இருந்தாலும் சீட்டு வாங்குறது கிடைச்சிடும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி நிறைந்த ஒரு காலேஜ், தரம் வாய்ந்த காலேஜ். இங்கே படிக்கிற பசங்கள்லாம் எம்பிபிஎஸ் முடிச்சாங்கன்னா கண்டிப்பாக பிஜி சீட்டு வந்து எடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நல்ல பிளேஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அலுமினி சொல்கிறாங்க. இந்த காலேஜை யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண இருக்காமல் இருப்பாங்க? நம்ம சவுத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைவேட் அப்படின்னு ட்ரஸ்ட் கீழே நடக்கக்கூடிய ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வர்றது பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு. இதுவும் பழமையான காலேஜ். 1985 2005 கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் ஓல்டு காலேஜ். பட் இந்த காலேஜையும் பீட் பண்றதுக்கு ஒரு ஆள் பிறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்ல கோயம்புத்தூர்ல 2 பேர் போட்டி போட்டுன்னு போறாங்க. இவர் விட்டு கொடுக்குறாரா அவர் அடிக்க போறாரா அப்படின்னு தெரியல. இவங்களும் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவரும் விட மாட்டார். 2 பேருமே பயங்கர போட்டியில இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் ட்ரஸ்ட் கீழே நடக்குது அப்படின்னா பிஹெச்ஜி. 150 சீட்ஸ் 250 சீட்ஸ் இருக்கு. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். சார் ஒரு காலேஜ் வந்து கவர்மெண்ட் சீட்டு இல்லை சார், எனக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் தான் போகிறேன், மார்க் நல்லா இருக்கு, கவர்மெண்ட் கிடைக்கல, அடுத்தது மார்க்ல தான் இருக்கும் அப்படின்னா பிஎஸ்ஜி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ரைட்? அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து புதுசாக ஒரு காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதுவும் சென்னைக்கு அருகாமையிலே இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து ஃபில்லப் ஆகணும்னா டக்குன்னு இந்த காலேஜில் ஆயிடுது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சென்னை வாசிகளோ இல்லை பக்கத்தில் இருக்கணும் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி தூரத்தில் இருக்கோம் அப்படின்னா புது காலேஜ் இருந்தால் கூட பரவாயில்ல. 2023 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, டக்குன்னு சீட்டு வந்து ஃபில்லப் பண்ணாங்க பாருங்க. 150 சீட்டும் லாஸ்ட் இயர் டமடமடமன்னு ஃபில்லப் ஆயிடுச்சு. ரைட்டா? இது எதில் வருது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் கீழே வந்து செயல்படுது, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. தென் வந்து பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி இப்படி சொல்கிறாங்க சார் அப்படின்றாங்க. நீங்கள் அங்கே போய் நேரடியாக செக் பண்ணிங்க, எனக்கு பர்சனலாக தெரியாது. தென் அகைன் ஒன் மோர் இன்ஸ்டிடியூஷன், இட்ஸ் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் மலையாளம் மைனாரிட்டி அப்படின்னு ஒரு கோட்டால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கன்னியாகுமரி. பட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் பயங்கர டிமாண்ட் பண்ணுறாங்க சார் அப்படின்றாங்க. நீங்கள் இதை பார்த்துக்கிடுங்க, எனக்கு தெரியல, நான் பர்சனலாக வந்து அவங்ககிட்ட கேட்கல. பட் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதை வச்சு, பேரண்ட்ஸ் சொன்னதை வச்சு தான் சொல்கிறேன். இங்கே வந்து எங்களுக்கு ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கெலாம் பே பண்ணாதான் சார் கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரியல, நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். பட் கவர்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்சி எஸ்டி டியூஷன் ஃபீஸு கிடையாது. எதில்? செல்ஃப் ஃபினான்ஸ் இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு காலேஜ் நீங்கள் ட்ரஸ்ட் கீழே நடக்குது, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. கிட்டத்தட்ட 2006 கிட்டத்தட்ட 19 வருடங்கள் பழமையான காலேஜ். ரைட்டா? நம்ம பசங்க கூட பார்த்தீங்கன்னா இதில் 7.5% நிறைய பேர் சீட்டு எடுத்து போன வருஷம் வந்து போனாங்க. 150 சீட்ஸ் வந்து இருக்குங்க. இந்த காலேஜ் கூட பெஸ்ட் காலேஜ் தான். மைனாரிட்டி மலையாளம் மைனாரிட்டி தான் இதில் வந்து சீட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் செக் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் ஜாஸ்தி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, எனக்கு தெரியல, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய காலேஜ் ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை.
ஏன் சார் இந்த காலேஜை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குமா, நல்ல ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்களா அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வாங்குறாங்க, என்ன சொல்கிறோமோ அதை வாங்குறாங்க. ரெண்டாவது நான் சொன்னேன்ல, எஸ்சி எஸ்டி இன்னைக்கு வந்து அற்புதமாக பேசிட்டு இருக்கோம். ஆதிபராசக்திக்கு காலேஜ் நான் சொன்னேன் இல்லையா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் காலேஜில் அவங்க அடிஷ்னல் ஃபீஸே வாங்குறது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு 60,000 1 லட்சம் இதுக்குள்ள தாங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் சில காலேஜில் 5 லட்சம் கொடு, மொத்தம் கொடு, 12 கட்டு 10 கட்டுலாம் சொல்ற இடத்துல முத்துக்குமரன் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முத்தான ஒரு காலேஜ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நியாயமாக வாங்கக்கூடிய ஒரு காலேஜ். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஸ்ட்ராங்காக மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் சரி, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் கோட்டா இருந்தாலும் சரி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நாமினலாக இருக்கும். தாராளமாக அந்த காலேஜை நீங்கள் ஃபில் பண்ணலாம். 7.5% கோட்டாவில் இருக்கிறவங்க சரி, எஸ்சி எஸ்டி இருந்தாலும் சென்னைக்கு சரௌண்டிங்கில் யாரா இருந்தீங்கன்னா புக் பண்ணிக்கிடுங்க. காலேஜ் வந்து பழமையான காலேஜ், 2010, பட் நடுவில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, சீட்டு அது இதுனா. ஆனால் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் பர்மிஷன் வாங்கி வந்துட்டு கிட்டத்தட்ட 15 வருடங்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் கீழே நடக்கக்கூடிய ஒரு காலேஜ், எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் கீழே வருது. அகெயின் ஸ்ரீ முத்துக்குமரன், ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் 150 சீட்ஸ், ரைட்டா? அதனால இதையும் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு காலேஜ், அதுவும் ஆர்ஜிஆரோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாங்கன்னா நம்ம இந்த காலேஜில் இருப்பாங்க சார். பிராண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், ஆர்ஜிஆர் ஸ்டூடெண்ட் எந்த காலேஜில் படிக்கிறாங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். அங்கே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க தமிழ்நாட்டில். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில், க்ரௌடடாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில், சிமெட்ரி ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்க, அந்த ரோட்ல கச்சன்னு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து இருக்கு, ரைட்டா? ஏற்கனவே காலேஜ் க்ரௌடு, அங்கே பக்கத்தில் க்ரௌடு பயங்கரமாக இருக்கும். பார்க்குற இடத்துக்கு காலே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு பேஷண்ட்டாக இருப்பாங்க. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸ் இருக்கு. அகைன் இட்ஸ் ஆல்சோ ஓல்டு. நம்ம பார்த்தோம்ல நம்மளுடைய 1935 அதெல்லாம் பார்த்தது பாருங்க, 1838 எம்எம்சிக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ண காலேஜ் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமையான காலேஜ் 1838. இதுவும் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளை நோக்கி நகர்ந்துட்டு இருக்க காலேஜ். இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸில் 200 டச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலேஜ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். எம்எம்சிக்கு அப்புறமா ஒரு காலேஜை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்ல ஸ்டான்லி காலேஜ், ரைட்டா? நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு நான் போய் சொல்கிறப்பயே எந்தெந்த காலேஜெலாம் எப்படிலாம் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சில காலேஜ் எல்லாம் நாங்கள் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறோட நீங்கள் தைரியமாக போடலாம். இந்த காலேஜஸ் எல்லாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, மூளை முடுக்கில் இருந்தால் கூட இங்கே வந்து தாராளமாக இருக்கலாம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் கவலையே வர தேவையில்லை. காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான கேம்பஸ், பசங்கள்லாம் முத்தமான பசங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸு சீனியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரம்மாண்டமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹாஸ்டல்லு சாப்பாடு எல்லாம் தைரியமாக இருக்கலாம், தாராளமாக வரலாம். சரியா? ஓகே, இந்த மாதிரி காலேஜில் நம்ம போய் ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா 2026? அதுக்கு தான் ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர் பேட்ச். ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவைலபிள். அண்ணா நகர் சென்டரில் 3 சீட்டு தான் இருக்குது. ஸ்பெஷல் பேட்சுக்கு இமிடியேட்டாக கால் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். 86951 86953. ஆல்ரெடி கிளாஸஸ் கமிச்சுடு. சார் என்ன சார் கிளாஸ் கமிச்சுன்றீங்க, புது பேட்ச் சார், ஏலகிரியில் புதுசு குழுல ஏரியாவில் படிக்கணும் அப்படின்னா 20 சீட்டு, 5 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று டிக்ளேர் பண்ணி உடனே 5 சீட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 15 சீட்ஸ் இருக்குது. 86951 86953 கால் பண்ணி இமிடியேட்டாக புக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சீட்டு அஷ்யூர்டு, இல்லை நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் அப்படின்ற உத்தரவாதத்தோடு இந்த ப்ரோக்ராம் நடக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது, கள்ளக்குறிச்சியில், ரைட்? இது எங்கே இருக்குன்றது கீழே கமெண்ட்ல கொடுங்க பார்க்கலாம். தமிழ்நாடுல எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வந்து ட்ரஸ்ட் கீழே வந்து ஃப்ரேமாக இருக்கு. 2021 புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 வருடம் பழமையான அந்த 11 மெடிக்கல் காலேஜ் வந்தது இல்லையா கவர்மெண்ட்ல, அதில் ஒரு கவர்மெண்ட் வந்தப்போ இந்த காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் வந்து வந்தது. கிட்டத்தட்ட 2021 அந்த 11 காலேஜ் கூட இந்த காலேஜும் ஒன்று ஆட் ஆச்சு. 150 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கு, ட்ரஸ்ட் கீழே வருது. தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே இருக்கு. இதில் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் சீட் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு, என்ஆர்ஐ சீட்ஸ் அவைலபிள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது கவர்மெண்ட் காலேஜ் ஒரு 11 காலேஜ் வந்து அந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் ஆகணும்னு ஒரு
ட்ரஸ்ட் கீழே செயல்படக்கூடிய ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் 2021 150 சீட்ஸ் வந்து இருக்கு. ரைட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறீங்க, இல்லைனா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் சீட் எடுத்து நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்லாம் தேவையற்ற ஃபீஸ்கள்லாம் நிறைய வாங்குறதில்ல. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கெலாம் ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அடுத்தது இருக்கக்கூடிய ஃபீஸை நாமினல் ஃபீஸு கரெக்டான ஃபீஸை சொல்லி வாங்கிக்கிறாங்க. நீங்கள் நேரடியாக போய் விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதில் ஃபீஸு எஸ்சி எஸ்டிக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ஃபீஸ்லாம் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடிஷ்னல் ஃபீஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய வாங்குறது இல்லை. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான காலேஜ், கிட்டத்தட்ட 15 வருடங்களாக வந்து தமிழ்நாட்டில் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் தாகூர் மெடிக்கல் காலேஜ். இங்கேயும் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சென்னையில் இருக்கிறனால அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பசங்க வந்து அங்கே படித்த பசங்கள்லாம் நல்லாவே அந்த காலேஜை பற்றி சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. தென் தஞ்சாவூர் ஸ்கூல்ல மாதிரி இருக்கு சார், ஆனால் சூப்பராக இருக்கு சார், ஆனால் தேவையானதெல்லாம் இருக்கு சார், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார், அற்புதமான காலேஜா இருக்கு சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளிடுறாங்கப்பா நம்ம தஞ்சாவூரோட மெடிக்கல் காலேஜ். தஞ்சாவூர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப பழமையான காலேஜ். ஒரு சாய்ஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, அப்புறமா அந்த மதுரை, அதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு காலேஜ் டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் கரெக்டாக இருக்குது, ப்ராப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிடிஸ்லாம் பிரம்மாண்டமானவங்கலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலேஜ். 1959 ஆல்மோஸ்ட் 61 வருடங்களா இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 66 வருடங்களா இந்த காலேஜ் வந்து செயல்பட்டு இருக்கு. 150 சீட்ஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி தரம் வாய்ந்த காலேஜஸ்லாம் போகணும்னா ஆர்ஜிஆரோட கவர்மெண்ட் எஸ்ஆர்பி ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், சரியா, ஃபியூ சீட்ஸ் தான் அவைலபிளுக்கு, இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தென் தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடங்களா நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 20 வருடங்களை கடக்கக்கூடிய ஒரு காலேஜ் தேனி. அந்த சுத்து போட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு காலேஜா இருக்கு. அப்பா இந்த காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஊருக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமையா சேர்த்து கொடுத்த ஒரு காலேஜ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இது கவர்மெண்ட் காலேஜா இருக்கு, பியூர் கவர்மெண்ட். 2006 வந்திருக்கு. 100 சீட்ஸ் வந்து இந்த இருக்கு. தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் வந்து ஃபேமஸ் என்ன தேருக்கு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர்ல கவர்மெண்ட் காலேஜும் ஃபேமஸுங்க. திருவாரூர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்து வட்டாரத்தில் நாகப்பட்டினம் வரத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஏதாவது ஒன்று தான் எங்கே ஓடுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா திருவாரூர் நோக்கி தான் ஓடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களை கடந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய காலேஜ். பேஷண்ட்லாம் நல்லா இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் பசங்க வந்து நல்லா பிரம்மாண்டமாக சொல்கிறாங்க அந்த காலேஜை பற்றி. ஜாயின் பண்ணணுன்னா அங்கே கூட நீங்கள் காலேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட். இங்கே 100 சீட் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ். தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் கிட்டத்தட்ட சில்வர் ஜூபிலி இயர் 2000 இருந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸ் இருக்கு. இந்த காலேஜ்லயும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. 2000 இருந்து பழமையான காலேஜ். 150 சீட்ஸ் வந்து இந்த காலேஜில் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்ல சொல்லுங்க அப்படின்னா ஒரு 5 காலேஜில் சொல்லுங்கன்னா இந்த காலேஜில் யாருமே சொல்லாம இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான திருநெல்வேலி அல்வா ஃபேமஸ் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெடிக்கல்ல எம்பிபிஎஸ் படிக்கணும் கவர்மெண்ட்ல அப்படின்னா லட்டு மாதிரி இல்லை அல்வா மாதிரி தூக்கின்னு போனோம்னா எடுக்கக்கூடிய மாணவர்கள் செலக்ட் பண்ணக்கூடிய காலேஜ் எது? நம்மளுடைய திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். அண்டர் நம்மளுடைய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வருது. கவர்மெண்ட், பியூர் கவர்மெண்ட். 1965 கிட்டத்தட்ட 60 வருடங்களை கடந்து பிரம்மாண்டமான ஒரு வீறு நடை போட்டு வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருநெல்வேலி டாப் செலெக்ஷன் லிஸ்ட்ல ஒரு 5-6 பார்த்தோம்னா இந்த காலேஜ் வந்து ப்ரையாரிட்டியா இருக்கும். நல்லா படிக்க பசங்க நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா இந்த காலேஜ் செலக்ட் பண்ணாம விட மாட்டாங்க. ரைட்டா? கிட்டத்தட்ட 250 சீட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டிடியூஷனு, டாப் குரூப். ஆனால் இட்ஸ் கம்மிங் அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது.
இட்ஸ் அகைன் ட்ரஸ்ட் கீழே செயல்படுது. 2009 இருந்தே இருக்கு ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம், திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர். என்ன சார் எஸ்ஆர்எம்னாலே இங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டி தானே, என்ன சார் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஆனால் கம்மிங் அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்த ஒரு காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் ஃபர்ஸ்ட் அந்த பிஹெச்டிக்கு அடுத்தது இருந்த ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய எஸ்ஆர்எம். ஆனால் இப்போ கொஞ்சம் திருமாறி ஒரு 4வது பிளேஸில் இருக்கு. நடுவில் ஒரு 2 பேர் சீட்டை பிடிச்சிட்டாங்க. யார் அந்த 2 சீட்டு நான் சொன்னல, கேஎம்சிஹெச் ஒன்று நுழைஞ்சிச்சு, அதுக்கப்புறமா இன்னொன்று ஒரு குரூப்பு வந்து நுழைஞ்சு அந்த காலேஜ் வரப்போ நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. 2009 இருந்து இந்த காலேஜ் இருக்கு. இங்கேயும் கொஞ்சம் அந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறப்ப கொஞ்சம் கெடுபிடி எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கட்டிட்டு தான் வரணும், கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கவர்மெண்ட்டை போய் கேளுங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. நேரடியாக எனக்கே சொன்னாங்க. நான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் வந்து யாரோ சொன்னாங்க, இதுக்கு நேரடியாக எங்களுக்கே சொன்னாங்க. அதனால் பார்த்துக்குங்க, ஃபீஸு பே பண்ணுறப்ப கொஞ்சம் கேட்டுக்கிட்டு என்னன்றதை பார்த்துக்கிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள். பட் காலேஜ் வந்து ஒண்டர்ஃபுல் கேம்பஸு, பேஷண்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜுக்கு என்ன பேஷண்ட் ஃப்ளோ வேணுமோ அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, பட் டீசென்ட் காலேஜ், நல்ல அருமையான காலேஜ். பார்த்துக்கலாம், இதை செலக்ட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். 250 சீட்ஸ் இருக்குது. இட்ஸ் கம்மிங் அண்டர் தெலுங்கு மைனாரிட்டி. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா தெலுங்கு மைனாரிட்டியில் சீட்டு வந்து ஜம்முன்னு எடுத்துக்கலாம். என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆகாது, லேப்ஸில் வரும். அப்பப்போ பார்த்துங்க, சீட்ஸ் வேணும்னா தாராளமாக அதில் கிடைக்கும். நான் சொன்னேன்ல ஒரு காலேஜ் நடுவில் பூந்துருச்சு அப்படின்னு, இந்த காலேஜ் தான் அது. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரையில் இருக்குது. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ஸு வந்து ஏற்கனவே நம்மளுடைய மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறமா இன்றைக்கி அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னா ஒரு ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டுன்னு ஒரு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலம்மாள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கள அடிச்சுக்கவே முடியலங்க, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் போய் ஒரு மெடிக்கலில் பார்த்தாங்கன்னா எவ்வளோ லோவஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு லோவஸ்ட்டாக கொடுத்து பிரம்மாண்டமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலேஜ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் இட்ஸ் கம்மிங் அண்டர் ட்ரஸ்ட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நம்மளுடைய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே இருக்குது. செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு பிராண்டில் 2013 இருந்து கிட்டத்தட்ட 12 வருடங்களை கடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலில் வந்தப்போ வந்து ஃபீஸ் ஜாஸ்தி, அங்கே வந்து நிறைய கேட்குறாங்க அப்படி இப்படின்னாங்க. இப்போ கடந்த ஒரு 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கம்மி பண்ணிட்டாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பிரமாண்டமாக இருக்குது. அதனால டாப்பில் ஒரு 5க்கு தாண்டி வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுன்னு முன்னாடி போய் திருச்சி எஸ்ஆர்எம் தாண்டி அப்படி வந்து 3வது இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பிஹெச்சி இருக்கு, அப்புறம் கேஎம்சிஹெச் பிஹெச்சி அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன்ல. போன வாரம் கேட்டால் கேஎம்சிஹெச் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்றாங்க சில பேர் பிஹெச்சி தான் அப்படின்றாங்க. பட் என்ன தெரியல, அவங்க 2 பேருக்குள்ள யாரோ ஒருத்தங்க முன்னாடி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு, ஒருத்தர் போகணும்னு இருக்காரு. ஆனால் ஒருத்தர் வந்து நடுவில் பூந்துட்டாரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலம்மாள் 3வது இடத்துல இருக்காரு. இவங்க வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இவங்களும் டாப்பில் போகிறதுக்கான அருமையான வாய்ப்புகள் இருக்குது. செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் இன்னைக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஒரு நாமினல் ஆக்கிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே வாங்குறது ஜாஸ்தி வாங்கிட்டு இருந்தாங்க, இவ்வளோ போகணும் இவ்வளோ கட்டணும் அப்படின்றத இப்போ வந்து நாமினல் ஃபீஸ் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்குறது இல்லை. இந்த காலேஜ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கேம்பஸு ஹாஸ்டல்லாம் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். 2013 கிட்டத்தட்ட 12 வருடங்களை கழிந்த ஒரு காலேஜ், 150 சீட்ஸ் இருக்குது. அப்பாடா, 59 காலேஜ் நம்ம பார்த்துருக்கோம். செல்ஃப் ஃபினான்ஸு அண்டு வந்து கவர்மெண்ட் காலேஜ் அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு காலேஜ். பார்த்துக்கிடுங்க. இதில் உங்களுக்கு எதான காலேஜஸில் இன்னும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட நான் பேசணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த 59 காலேஜில் டாப் இந்த கவர்மெண்ட் காலேஜ் தான் மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. நம்ம ஒரு 2-3 காலேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சி எஸ்சிஏ கோட்டாவில் வந்து மூலயமா அந்த முத்துக்குமரன், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சி, அப்புறமா வந்து ஆதிபராசக்தி, கற்பகம் ஃபேக்கல்டி, இதிலெல்லாம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க எங்கள் ஆர்ஜிஆர் ஸ்டூடெண்ட்டு. பட் கவர்மெண்ட் அந்த 36+1 இருக்குல்ல, 37 காலேஜெல்லாம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி காலேஜஸில் நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணலாம். உங்களுடைய கனவு 2026 கவர்மெண்ட் சீட்டு எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. அண்ணா நகர் கேம்பஸில் ஒரு 3 சீட்ஸ் இருக்கு, ஏலக்கரை கேம்பஸில் ஒரு 15 சீட்ஸ் இருக்கு. 100% சீட்டு நீங்க கவர்மெண்ட்டுக்கு போறக்கூடிய உத்தரவாதம் கொடுக்குறோம். இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு கேரண்டியோட இந்த ப்ரோக்ராம் நடக்குதுங்க. ஓகே, கால் பண்றீங்களா? இந்த வீடியோவை 2026 யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் ஜாயின் பண்ணணும் அந்த கனவோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இம்மிடியேட்டாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.
இந்த காலேஜ் எந்த சாய்ஸ் வந்து பண்ணணும்னு தெரியல 2025லனா அவங்களுக்கும் என்ன பண்றீங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது பிடிக்கிற விஷயங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல கொடுங்க, பிடிக்காத விஷயங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல கொடுங்க. சார் இதை சொன்னா நீங்க நல்லா இருக்கும் அப்படின்னாலும் கமெண்ட்ல கொடுங்க. சரியா? பெஸ்ட் கமெண்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. யார் பெஸ்ட் கமெண்ட் பார்க்கலாமா? தேங்க்யூ.